ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இயர்பட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எது வாங்குறது எது வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரேஞ்சில் இருக்கிற ஒரு இயர்பட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கேருந்து எனக்கு ஐடியா வந்ததுன்னா, என்னோட பிரதர் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு நாளைக்கு கடன் வாங்கி அதை நல்லா செக் பண்ணி பார்த்து, ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து, ஸோ அதை இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ ஒரு சின்ன ரிவ்யூ, உங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற இயர்பட்ஸை விட இந்த இயர்பட்ஸ் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சப்போஸ் ஒரு அப்கிரேட் பண்ண போகிறீங்க, ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய்ஸ் பட்ஸ் N2 Pro. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஸோ முன்னாடி N1 Pro இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் இப்போ வந்து N2 Pro கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ராசஸிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது அன்பாக்சிங் இல்லைங்க. ஸோ ஆக்சுவலாக ஆல்ரெடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, பாக்ஸ்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஒரு ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, அதுவும் எடுக்க முடியல. இது என் பிரதர்ன்றதுனால பிரதர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷ்ன்றதுனால கையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிப் ஆகாமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டைப். ஸோ உங்களுக்கு பட்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற அர்த்தம். என்னுடைய மோட்டரோலா ஃபோனில் வந்து அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் அந்த இண்டிகேஷன். ஸோ இதோடைய இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதோட இண்டிகேஷன் ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, C டைப் சார்ஜிங் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுற இடத்துல மட்டும் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸில் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக அந்த இயர் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக வந்து அது ப்ளேஸ் ஆகிக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி உள்ளே தள்ளி வைக்கணுன்ட்டு அவசியம்லாம் இல்லை. நார்மலாக வச்சாலே இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 காதுலையுமே வச்சிட்டேன், எனக்கு எதுவுமே பெருசாக கேட்கல. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து இதை அடிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஈஸி பேர் ஆகிடுச்சு. இது பாருங்க. ஸோ பேரிங் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டில் வந்து 85% அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு, ரைட்டில் வந்து 82% அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, நார்மலி இந்த மாதிரி டைப் ஆஃப் இது வாங்கணும்னா உங்களுக்கு வந்து டிவைஸோட டீட்டெயில்ஸே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ டிவைஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸில் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கு, ரைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், லெஃப்ட் சைடில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி அந்த 800 900 பட்ஸில் வந்து வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 1000 அபோவ் வர்ற இதில் வந்து உங்களுக்கு வந்து பட்ஸோடைய பேட்ரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது, கேஸோடைய பேட்ரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து தனியாக காமிக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1599 அப்படின்ற ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் அமேசான் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வாங்கணுமா வாங்க வேணாமா அப்படின்றது உங்கள் இஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பேர் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நார்மலி இது ஈஸியாக பேர் ஆகுது, ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி இது பண்ணாலே நம்ம வெளில எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகிடுச்சுன்னா பேர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆக்சுவலி என்னுடைய ஃபோனில் இப்போ அது பேர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அதோடைய அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கும் ஈஸியாக பேர் ஆகும் அப்படின்றது தான் வெர்ஷன் 6 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IPX5. ஸோ IPX5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலி இந்த ரேஞ்சில் இருக்கிற பட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அது அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சார்ஜர் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போட்டிங்கன்னா 200 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலி நம்ம 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் 150 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட்னா இதில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 200 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா 70 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 70 ஹவர்ஸ்னு 3 டேஸ் நீங்கள் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த கம்பெனியுடைய கேரண்டி. ஸோ 70 ஹவர்ஸ் ஆஃப் யூசேஜ் 3 டேஸ்க்கு நீ யூஸ் பண்ணவே எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த
பட்ஸும் நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 2-3 விஷயம் நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு பட்ஸ் இருக்கு இல்லையா, ரைட் சைடு பட்ஸ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கு வருது. டிரான்ஸ்பரன்சி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க பட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் மோடு, அதே லாங் ப்ரெஸ் திருப்பி பண்ணிங்கன்னா கேமிங் மோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோடு, நார்மல் மோடு, கேமிங் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் மோடு. ஸோ இதை இப்போ வந்து மியூசிக் கேட்குறீங்கன்னா நீங்கள் மியூசிக் மோடில் வச்சு பண்ணலாம், கேமிங் பண்ணுறீங்கன்னா கேமிங் மோடில் வச்சு பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே சாங்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டேப், சரிங்களா, டபுள் டேப் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிறதோ இல்லை சாங்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதோ அப்படின்றது டபுள் டேப் தான். ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகிறது, லெஃப்ட்டில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஆகுறது அப்படின்றது தான் இந்த ப்ராசஸோட இது. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதில் எப்படி நீங்கள் வந்து சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, சவுண்ட் டிக்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நார்மலி ஒரு சாங் செட் பண்ணுறோம், சாங் இது பண்ணுறோன்னா, ஸோ சாங் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ண வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இது வந்து எப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ண வால்யூம் கம்மியாகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டச் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம இப்படி ஸ்வைப் பண்ண பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கம்மியாகுது, சாங்ஸ் ஜாஸ்தி ஆகுது. எஸ், ஸோ நல்லா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இது டிஃபர் ஆகுது. ஸோ மற்ற இதை விட இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைப் இதில் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நார்மலி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அழுத்தி பிடிச்சிருந்தா சவுண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ அப்படி நினச்சி தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இயர்பட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அந்த இயர்பட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து டச் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணால் தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதோடைய டிஃப்ரென்ஸ். நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நாய்ஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை பாருங்கள். இது வந்து 32 dB வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ 32 dB சவுண்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி உங்களுக்கு கிளியரான நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்கறதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸாக அது பண்ணித்தரும். ஸோ இது 32 dB வரைக்கும் ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி எல்லா இயர்பட்ஸும் பண்ணுற அதே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இயர்பட்ஸும் பண்ணி தருது. ஸோ இந்த இயர்பட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கையில் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ இதோடைய டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இயர்பட்ஸ் நல்லா மேக்னெட்டிக், பாருங்கள் கீழே விழ மாட்டேங்குது, ரொம்ப நல்லா மேக்னெட்டிக் பவர். ஸோ எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் டைட்டாக எடுத்தால் தான் நம்ம கைக்கு வர முடியுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் பாக்ஸில் என்னென்ன இருக்குது சொல்ல இல்லைங்களா. ஸோ நார்மலி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இயர்பட்ஸ்க்கும் வர மாதிரி ஒரு 1 பேர் ஆஃப் இயர்பட்ஸ், 1 கேஸ், 1 சார்ஜிங் வயர், அப்புறம் வந்து மேனுவல்ஸ். அது கூட வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் வச்சு தான் இங்கே பாருங்கள் மேலே ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்காரு என்பது. ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இயர்பட்ஸ்க்கான இப்போதைய ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்.